அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என் பேர் உமர் பின் மஹியுத்தீன் அல் உமரி. அல்ஹம்துலில்லா, நம்ம 17th நம்முடைய ஃப்ளைட் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா கரெக்டான டைமில் அல்ஹம்துலில்லா நம்ம மெட்ராஸ்லேருந்து கிளம்பினோம். அல்ஹம்துலில்லா எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம மஸ்கத் வந்து சேர்ந்தோம். அதுவே அங்கேருந்தோம் மாஷா அல்லாஹ் ஆன் டைமில் நம்ம ஃப்ளைட்டில் நம்ம ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் கிருபை கருணை. அல்லாஹ் தாலா அழகான முறையில் உம்ராவை நிறைவேற்றி தந்தான். அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா ஹாஜிகளுடைய உம்ராவையும் அல்லாஹ் தாலா கபூல் செய்யட்டும். அல்லாஹ் தாலா நிரப்பமான கூலியை கொடுக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய ஹாஜத்துகளை எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றட்டும். அல்லாஹ்வுக்கு ஒப்பான அடியார்களா நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு நம்ம அல்லாஹோட இணைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கணும். அதான் நம்முடைய ஹாஜத். எல்லாம் நம்ம போகும்பொழுது நம்ம நல்ல ஒரு முஹிதா நம்ம இறைவி நம்ம அல்லாஹுக்கு எந்த வகையிலையும் இணையோ துணையோ வைக்காம நல்லபடியான நல்ல அடியார்களா இந்த மக்கா பூமியில நம்ம திரும்பணும். நம்ம திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஹஜ்ஜுக்கு முன்னால உள்ள வாழ்க்கையும் ஹஜ்ஜுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சேஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படணும். எல்லா விதமான சேஞ்சஸ் நம்ம ஏற்படும். நம்ம ஒரு நல்ல ஒரு முஹிதா தௌஹீத்வாதியாக நம்ம வாழணும். நம்ம அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. எந்த பிதாத் ஃபுராஃபாத்துகளையும் நம்ம இங்க ஹஜ்ஜுக்கு ஹஜ் பண்ண பிறகு போய் அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்முடைய அஹ்லாக், நம்முடைய கேரக்டர் நல்ல கேரக்டரா ரசூல்லா எந்த சொன்னாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள்ல அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா வஹாசினுக்கும் அக்லாகா, மறுமை நாள்ல என்னோட மிக அருகாமையில இருக்கக்கூடியவன் யாருடைய கேரக்டர் நல்லா இருக்கு சிறந்ததோ அவன் தான் சொன்னாங்க. அப்படி நம்ம கேரக்டரை நல்ல ஒரு கேரக்டரா ஆக்கணும். சிறந்த ஒரு மனிதனா வாழணும். முஆமலாத்து விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதுலயும் சரியா இருக்கணும். யாருக்கிட்டாச்சும் கடன் வாங்கினா இந்த கடனை சரியான முறையில திருப்பி கொடுக்கணும். யாரையும் ஏமாத்தக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம உறவை பேணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன், சொர்க்கத்துல ஒருவன் யார் உறவை முறிக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் நுழையவே முடியாதுன்னாங்க. அப்போ நம்ம இந்த ஹதீஸ் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்முடைய ரிலேஷன்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் நல்ல விதமான உறவு ஏற்படணும். பிளட் ரிலேஷன்ஸ், சகோதரனோட நல்ல விதமான உறவு ஏற்படணும். சகோதரியோட நல்ல விதமான உறவுகளை ஏற்படணும். அப்படி எல்லா விதமான ஒரு சேஞ்சஸோட இந்த ஒரு நம்ம ஒரு என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டு போகணும். நான் இதுக்கு பிறகு என்னுடைய லைஃபை நான் சேஞ்ச் பண்ணுவேன். இந்த காபாவை நான் பார்த்துட்டேன், யா அல்லாஹ் இந்த புனித பூமியை பார்த்துட்டேன், உன் நபி வாழ்ந்த பூமியை நான் பார்த்துட்டேன், நீ கொடுத்த இது அருட்கூட மிகப்பெரிய நசீப் எனக்கு கிடைச்சிது. எனக்கு இதுக்கு பிறகு உடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி ஒரு உறுதிமொழியை எடுத்துட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய எல்லாருடைய ஹஜ்ஜையும் சிறப்பாக்கி வைப்பான். ரொம்ப அழகான ஏற்பாடுகள் மாஷா அல்லாஹ். இங்க மாஷா அல்லாஹ் உணவு ஏற்பாடுகள், ஃபுட் ஏற்பாடுகள் நல்ல மாஷா அல்லாஹ் இதெல்லாம் எல்லாம் சிறப்பா. அல்ஹம்துலில்லாஹ் 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 சும்மா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, எல்லாம் அதெல்லாம் சிறப்பா நம்ம போக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். أنتم بنيتم أنتم زرعتم